இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு பின்னாடி இருக்க 3 unknown facts. இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்து இதோட 79 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஆகஸ்ட் 15, 1947 மிட் நைட் 12 மணிக்கு இந்தியன் ஃபிளாகை ஏற்றி அஃபிஷியலாக இண்டிபெண்டன்ஸை அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் why is it 12 o'clock? அக்கார்டிங் டு அஸ்ட்ராலஜி ஒரு புது அரசாங்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்கு ஆகஸ்ட் 15 சூட்டபிள் டேட் கிடையாதுன்னு இந்தியன் லீடர்ஸ் பிலீவ் பண்ணாங்க. பட் தி லாஸ்ட் வைசரி லார்ட் மவுண்ட் பேட்டன் சூஸ் பண்ண அந்த டேட்டை சேஞ்ச் பண்ற பவரும் அப்ப நம்ம லீடர்ஸ்க்கு கிடையாது. ஸோ அந்த நாள் முழுக்கவே கிரகநிலைகள் சரியா இல்லாதனால கொடியேற்றுறத மிட் நைட்ல பண்றதுதான் நல்லதுன்னு அஸ்ட்ராலஜர் சொல்லியிருக்காங்க. இதனாலதான் பர்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் நேஷன் மிட் நைட்ல நடந்திருக்கு. செகண்ட் ஃபேக்ட், டெல்லியில இருக்க கவுன்சில் ஹவுஸ்ல, அதாவது இப்போதைய பார்லிமெண்ட் ஹவுஸ்ல பண்டிட் ஜவஹர்லால் நேரு மூவர்ண கொடியை ஏத்தினாரு. பட் ப்ராமினன்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் மகாத்மா காந்தி கொடி ஏத்தல. ஏன்? ஈவன் அட்டன் கூட பண்ணல. பிகாஸ் 15th August 1947 நாட் ஒன்லி இண்டிபெண்டன்ஸ் டே. அதே சமயத்துல தான் இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷனும் நடந்துச்சு. நாடு முழுக்க நிறைய ரீஜியன்ஸ்ல வகுப்புவாத கலவரங்கள் வெடிச்சிட்டு இருந்துச்சு. அதை ஸ்டாப் பண்றதுக்காக உடனே கல்கத்தாக்கு கிளம்பின காந்தி அங்க மாஸ் லெவல்ல ஹங்கர் ஸ்ட்ரைக்கை கண்டக்ட் பண்ணாரு. அதனால தான் காந்தியால இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேஷனை அட்டன் பண்ண முடியாம போயிருக்கு. அண்ட் ஃபேக்ட் நம்பர் 3, இப்போ ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் கவர்மெண்ட் செரிமோனிஸ்க்கும் நேஷனல் ஆந்தம் பாடுற நாம ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு பாடல. பிகாஸ் அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுக்குன்னு நேஷனல் ஆந்தமே கிடையாது. 11th December 1911லயே ரவீந்திரநாத் தாகூர் ஜனகணமனவை எழுதி முடிச்சிருந்தாலும் Jan 24, 1950ல தான் அதை அஃபிஷியலா நேஷனல் ஆந்தமா அனௌன்ஸ் பண்ணாங்க. இதனால தான் 1947 August 15th நேஷனல் ஆந்தம் பாடப்படல. அண்ட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ.